ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா விடிய விடிய மழை பெய்யுது. கொஞ்சம் ஒரு ஜஸ்டி போக மட்டும் கொஞ்சம் மழை ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்பி ஒரு 11 அப்புறம் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை விடவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா காலையில் பனி உழுது, நைட்டு ஒரு மணி 1:30 ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுது, பனியும் உழுது மழையும் பெய்யுது. அப்போ நமக்கு என்ன செய்யுது, ரொம்ப குளிராகவும் இருக்குது. அந்த குளிர் வைக்கல ஸ்கின்லாம் எப்படி இருக்குது, ஒரு மாதிரி ட்ரையாக, அதாவது ரொம்ப வறண்டு ஒரு மாதிரி ஆன மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ சரி கோகனட் ஆயில் எடுத்து அப்ளை பண்ணணும்னு பார்த்தா கோகனட் எப்படி இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே ஒரு கேக் லெவல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே பார்க்க கட்டி கட்டியாக இருந்த மாதிரி பார்க்க பாட்டிலையோட நல்லா நினச்சி இது ஒட்டி இருக்குது. அப்போ நமக்கு என்ன செய்ய, அந்த எண்ணெயும் எடுத்து தேய்க்க முடியல. அந்த இதை நம்ம போக்கெல்லாம் என்ன செய்யணும், நல்லா அடுப்பில் நல்லா என்ன செய்யணும், தீ நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அது லைட்டாக எந்த பாட்டை தான் லைட்டாக வைக்கணும். அதே பிளாஸ்டிக் பாட்டெலாம் ஒரு வெந்நியோ பாலோ கொதிக்க வச்சுட்டு அந்த அந்த என்ன சொல்ல ஆவி பரப்பு இல்லையா, அந்த ஆவியில் வச்சா என்ன செய்யுது, அந்த எண்ணெய் வந்து என்ன செய்யும், நல்லா உருகி பழையபடி அதே எண்ணெய் மாதிரி வந்துடும். அப்படி எடுத்து யாரையும் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அடிக்கடி? நாங்களாம் அடிக்கடி எங்கள் சைடில் நல்லா என்ன செய்யும், சில் கிளைமேட்டுக்கு எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சுன்னா எப்போ பார்த்தாலும் எண்ணெய் ப்ளீஸ் ஆகிரும். இப்படி எண்ணெய் எடுத்து தேய்ச்சிருக்கீங்களா? தேய்ச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.